2026 உங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் போர்வெல் மிஷினோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா அது வெறும் தண்ணிக்காக தோன்ற சத்தம் இல்ல, அது வரப்போற ஒரு பெரிய நிதி நெருக்கடியோட அலறல் சத்தம். இது ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயம் இல்லைங்க, இதுதான் இன்ஜினியரிங் யதார்த்தம். இந்த விளக்கத்துல உங்க சொத்து முதலீடுகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க பிரச்சனையோட ஆணிவேருக்கே போவோம். இது ஏதோ சயின்ஸ் கிளாஸ் மாதிரிலாம் இருக்காது, ஆனா உங்க பில்டிங் நிஜமாவே எது மேல நிக்குது, அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆய்வு இது. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு கீழே பூமிக்கு அடியில ஒரு பெரிய ஏரியே இருக்கு, அதுல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு. ஆனா உண்மை அது இல்ல. நாம நிக்கிற இந்த கடின பாறை பகுதிகள்ல தண்ணீர்ங்கிறது பாறைக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன விரிசல்கள்ல மட்டும்தான் சேமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்ணாடி துண்டை கீழே போட்டு உடைச்சா எப்படி அதுல நிறைய விரிசல் வருமோ, அப்படிதான் பூமிக்கு அடியில பாறைகள் இருக்கு. அந்த விரிசல்கள்ல மட்டும்தான் தண்ணி இருக்கு. நீங்க அந்த விரிசல்ல இருக்கிற தண்ணியை மொத்தமா உறிஞ்சி எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வெறும் பாறையத்தான் தொலை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. அடுத்து இப்ப நாம பண்ணிட்டு இருக்க இந்த ஆழ்துளை கிணறு தோன்ற வேலை எப்படி ஒரு நஷ்டமான முதலீடா மாறிக்கிட்டு இருக்குன்னு பாப்போம். ஆரம்பத்துல லாபம் தந்த இந்த விஷயம் இப்போ நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு.